தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 101:2. என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தூய உள்ளத்தோடு என் நிலத்தில் வாழ்வேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொள்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தையில் கிருபையின் நாட்களில் கர்த்தர் நம்மிடம் என்ன கேட்கின்றார் என்றால், நாம் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமாம். அப்படி என்றால் வீட்டிலும் நம் இதயம் உத்தமமாக இருக்க வேண்டும். பிறரை குறைத்து நாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்க வேண்டும். பிரியமான வார்த்தைகள் பேச வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை மகிழ்விக்க வேண்டும் என்று வீட்டிலும் நாம் மனதில் நினைத்து ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மிகவும் தெளிவாக நமது சமையலிலிருந்து நமது படுக்கை அறை வரை நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து எப்பொழுதும் இறைவனுக்கு மகிமையாக நம் வீட்டில் இருந்து வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு தேவையற்ற சீரியல்களையோ அல்லது தேவையற்ற காரியங்களையோ செல்போனிலோ பார்க்காமல் இறை வார்த்தையை மட்டுமே கேட்டு இறைவனை மகிமைப்படுத்தி நம்முடைய சுய ஆசைகளை வெறுத்து இறைவனுக்காக நாம் இந்த தவக்காலத்தில் வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இதன்படி வாழ்வோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபை நாட்களில் நாங்கள் எங்கள் வீட்டிலும் உத்தம இதயத்தோடு உமக்கு பிரியமான காரியங்களை செய்து பிரியமாய் நடக்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இவ்வளவு நாளும் எங்கள் வீட்டில் நாங்கள் ஏதேனும் நமக்கு பிரியமற்ற காரியங்கள் பேசியிருந்தாலும் பிரியமற்ற காரியங்கள் செய்திருந்தாலும் அதற்காக மனப்பூர்வமாக என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களை மன்னியுங்க. இன்றிலிருந்து நாங்கள் வீட்டிலும் உத்தம இதயத்தோடு உமக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி அந்த உத்தம இதயத்தோடு வாழ கிருபை தந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.